இது ஒரு ராஜ்யத்தை குறித்தோ அல்லது ஒரு கூட்ட ஜனங்களை குறித்தோ சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே, ஒரு மலையை குறித்து சொன்ன வார்த்தை, இதை எப்படி நாங்கள் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்வது அப்படி. அப்போ ஆண்டவர் ஏசாயா 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 2:1. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்தின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும், மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு என்ன செய்வார்கள்? ஓடி வருவார்கள். ஆமென். அப்போ இந்த மலை என்பது எதை குறிக்கிறதுங்க? தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டு நம்முடைய கர்மேல் திறந்த வேதாகம சபை ஆலயத்திற்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் தான், உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. அப்புறம் எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, கர்த்தர் நமக்காய் நம்முடைய சபைக்காய் கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆமென். எனவே தேவஜனம் ஆண்டவருடைய ஆலயமாய் நாம் வந்திருக்கிறோம். நம்மெல்லாம் யாருங்க? தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயம். அப்போ நமக்கும் இந்த வாக்குத்தத்தத்திற்கும் நெருங்கின சம்பந்தம் உண்டு. அல்லேலூயா. ஆமாம். நம்மை வர்த்திக்க பண்ணி, ஆமென், நம்மை பெருக பண்ணி ஆண்டவர் என்ன செய்வாருங்களா? உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. சரி, அதிகாரம் முழுவதையும் நான் வாசித்து ஆண்டவர் சொல்ல வருகிறது என்ன, ஆண்டவர் செய்ய விரும்புகிறது என்ன, ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று 3 பகுதியாக நாம் இதை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து சொல்ல வருகிற இந்த 2026ஆம் ஆண்டில் நமக்கு சொல்ல வருகிற சத்தியம் அல்லது கருத்து என்னவென்றால், வசமானதை விடுவித்து வர்த்திக்க பண்ணுவேன். இப்படி எழுதி கொள்ளுங்கள். சத்துருவின் வசமானதை விடுவித்து நான் வர்த்திக்க பண்ணுவேன். சத்துருவின் வசமானதை நான் விடுவித்து வர்த்திக்க பண்ணுவேன். 2வது வசனத்தை வாசிங்களா? அந்த 36:2 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், பகைஞன் உங்களை குறித்து, ஆஹா, நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடியினால். பகைஞன் என்ன சொல்லுகிறான்? சத்துரு என்ன சொல்லுகிறான்? இவைகள் என் வசமாயிற்று, நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடியினால். இப்போ சத்துரு என்ன நினைக்கிறான்னா, வசமாயிற்று, எனக்கு சொந்தமாயிற்றுன்னு யோசிக்கிற அந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதிலிருந்து விடுவித்து நான் என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமாம். அதே அதிகாரம் வாசிங்க அந்த வசனத்தை. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருக பண்ணும்படி, பழுகும்படி என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன். அப்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சத்துரு வசமானதை விடுவித்து கர்த்தர் நம்ம என்ன செய்வாருங்க? வர்த்திக்க பண்ணுவார். அல்லது சத்துரு வசமாகும் என்கிற நினைக்கிற காரியங்களிலே கர்த்தர் நம்மை விடுவித்து வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், சத்துரு எதையெல்லாம் வசமாக்கணும்னு நினைக்கிறானோ அதில் உங்களை விடுதலை ஆக்கி உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. தேவனால் முடியுங்களா? கட்டாயம் முடியும். ஆமாம், ஆமாம். வேதாகமத்தில் யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தையும் ராஜாக்களின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி, ஆண்டவர் சத்துரு வசமாகும் என்று எண்ணினதை விடுவித்து தம் ஜனங்களை வர்த்திக்க பண்ணினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் இருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சந்தோஷமாய் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு எங்கே வர்றாங்க? செங்கடலுக்கு முன்பதாக அவர்கள் வந்து சந்தோஷமாய் நிற்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இதற்கு நடுவில் அந்த பார்வோன் தன் ஜனங்களெல்லாம் தன்னை விட்டு
போய்விட்டார்கள் என்று கேள்விப்பட்டு இனி யார் நமக்கு வேலை செய்வாங்க, அதனால் திரும்ப என்ன செய்யுங்க, ரதத்தெல்லாம் போட்டுங்க, நம்ம போய் அவங்க என்ன செய்யணும், பிடித்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், புறப்படுகிறார்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாங்களா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வந்து பாருங்கள். ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது போக விட்டது என்ன என்றால் கூட்டிக் கொண்டு 600 ரதங்களையும் சகல ரதங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அல்லேலூயா. இப்போ இவன் என்ன எண்ணத்தோடு போகிறான்? ஜனங்கள் இதுவரைக்கும் நமக்கு வேலை செஞ்சாங்களே, ஜனங்கள் இதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் நமக்கு அடிமையாக இருந்தாங்களே, இப்போ நம்ம விட்டுட்டோமே, திரும்ப யார் நமக்கு வேலை செய்வோம், அதனால் அவங்களை எப்படியாக என்ன செய்யணும், திரும்ப அடிமைப்படுத்த வேண்டும் என்று அவன் என்ன செய்தானுங்க, புறப்பட்டு போனான். சூழ்நிலையும் அவனுக்கு சாதகமாகவே இருந்தது. அல்லேலூயா. முன்னாடி என்னதுங்க, செங்கடல், பின்னாடி இந்த எகிப்து உடைய பார்வோன் என்ன செய்கிறாங்க, ரதங்களோடு அவன் என்ன செய்கிறான், வந்து கொண்டிருக்கிறான். ஜனங்களுக்கும் ஒரு பக்கம் பயம், முறுமுறுப்பு, அழுகை. எங்களுக்கு எகிப்தில் கல்லறை இல்லைன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, நாங்கள் அங்கேயே செத்துருந்தா பரவாயில்லையே, அங்கேயே பிரேத குழிகள் இல்லையா, அப்படி நல்லா என்ன செய்கிறாங்க, ரொம்ப கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த வேலையில தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இப்போ பார்வோனுடைய எண்ணம் என்ன, பார்வோனுடைய நம்பிக்கை என்ன, ஜனங்களை நான் வசமாக்கி கொள்ளுவேன், இந்த ஜனங்கள் திரும்பவும் எனக்கு அடிமைப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையில தான் பார்வோன் சகல ரதங்களோடும் வீரர்களோடும் அவன் வந்து நிற்கிறான். சூழ்நிலையும் அவனுக்கு சாதகமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், கர்த்தர் சத்துருவின் வசமானதை விடுவித்து தன் ஜனங்களை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, சத்துருவின் வசமானதை அல்லது சத்துரு வசமானது என்பதை விடுவிக்கிற கர்த்தர். ஆமென். ஆமாம். மோசேயும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், ஆண்டவரே என்ன செய்ய, பின்னாடி யார் நிற்கிறா, பார்வோன் ரதத்தோடு வருகிறான், இப்போ நாங்கள் என்ன செய்யணும் தெரியலையே, முன்னாடி செங்கடல் இருக்கிறதே என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தர் நல்லவர். 14 வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். மோசையை நோக்கி, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, உன் கோலை ஓங்கி நீட்டி. ஆமென். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, சத்துரு வசமாக்கி கொள்ளுவேன் என்று நினைத்த அந்த தேவ ஜனங்களை சத்துருவின் எண்ணங்களுக்கு தேவன் விடவே இல்லை. கர்த்தர் அவர்களை விடுவித்து, ஆமாம், நீங்களும் நானும் அறிந்தபடி அவர்களை வர்த்திக்க பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்று அந்த கடலிலே, ஆமென், எகிப்து ரதம் முதல் முழுவதும், ராஜாக்கள் குதிரை வீரர்கள் முழுவதும் அழிந்து போகும்படியாக கர்த்தர் என்ன செய்தார், ஒரு சங்காரத்தை அவர் மேற்கொண்டார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 2026 ஆண்டிலே வசமாகும் என்று பிசாசு சத்துரு எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வாருங்க, ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். ஆமென். அந்த ஜனங்களுக்கு கூட கர்த்தர் விடுவிப்பாருங்கிற நம்பிக்கை என்னதுங்க, இல்லை. ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கு, முன்னாடி செங்கடல், பின்னாடி. ஆமென். ஆமாம். இந்த 2025 முடித்து ஓடிக்கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையிலும் கூட சூழ்நிலைகளை பார்த்து எங்கே சத்துருவின் வசமாகி விடுமோ என்று நாம் அங்கலாய்க்கலாம். அல்லேலூயா.
அல்லேலூயா. என் பிள்ளை எங்கே சத்ருவின் வசமாய் மாறி விடுவானோ, இல்லை எங்கே என் சூழ்நிலை என் குடும்பம் சத்ருவின் வசத்திற்கு போய்விடுமோ. ஆமேன். அப்படி நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் விடப்போவது இல்லை. ஆமேன். சத்ரு வசமாகும் என்பதை விடுவித்து கர்த்தர் வர்த்திக்க பண்ணி உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்க செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி அதன் நிமித்தம் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவருடைய வல்லமையை வெளிப்பட பண்ணுகிற தேவனாய், அவர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற ஆண்டவராய் இருப்பார். அல்லேலூயா. எதெல்லாம் சத்துரு என் வசமாகும் என்று நினைக்கிறானோ அதிலெல்லாம் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி ஒரு விடுதலையை கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. சத்ரு ஒரு வேளை உங்கள் சரீர பலத்தை சுகத்தை என் வசமாகும் என்று எண்ணி இருக்கலாம். இல்லை, கர்த்தர் அதில் ஒரு விடுதலையை தந்து உங்க பலத்தை சத்துரு எடுத்து போடாதபடி கர்த்தர் யெகோவா ரஃபாவாய் சுகம் தருகிற தேவனாய் தம்முடைய வல்லமை வெளிப்பட பண்ணுவார். ஆமென். ஆமேன். ஆமேன். பிள்ளைகள் ஒருவேளை சந்ததி சத்துரின் வசமாகி விடுமோ, ஆமேன், ஆண்டவரை விட்டு தூர போயிடுவாங்களோ என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம். இல்லை இல்லை, நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி சத்துரு வசமாகும் என்றதை அவர் தன் பக்கமாய் தனக்காக விடுவித்து அவர் வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர். ஆமேன். ஆமேன். வசமானதை விடுவித்து வர்த்திக்க பண்ணுவேன். சத்துரு வசமாகும் என்பதை விடுவித்து நான் வர்த்திக்க பண்ணுவேன். ஆமென். அதுக்கு தான் அன்று சொல்லுகிறார், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். இங்கே ஒரு ராஜா அவரை குறித்து எழுதியிருக்கிறார். அவர் பேர் எசேக்கியா. எல்லாரும் சொல்லுங்க, இந்த ராஜா பேர் என்னதுங்க? எசேக்கியா. இந்த எசேக்கியாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவன் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆமா, வேதமே சாட்சி சொல்லுகிறது, அவனுக்கு முன்பாகிலும் அவனுக்கு பின்பாகிலும் அப்படி ஒரு நம்பிக்கை வச்ச ராஜா இல்லவே இல்லை. அல்லேலூயா. இந்த எசேக்கியா யாருங்க? தேவன் மேல நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு குறிப்பிட்ட நாளிலே அந்த தேசத்திற்கு முன்பதாக ஒரு பெரிய படை என்ன செய்கிறதுங்க? வருகிறது. 13வது வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். வாசிங்க, எடுத்துங்க. யூதாவின் ராஜாவாகிய 14ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீஸ் என்கிற பட்டணத்தில் உள்ள அசீரிய ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போ, சுமத்துவதை சுமப்பேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, இந்த ராஜா பேர் என்னதுங்க? எசேக்கியா. அவன் நம்பிக்கை உள்ளவன். அவனுக்கு விரோதமாய் வருகிற அந்த ராஜா யாருங்க? அசீரிய ராஜா. வந்தது மாத்திரமல்ல, கொஞ்சம் பட்டணங்களை, அதுவும் அரணான பட்டணங்களை பிடித்து கொண்டான். அல்லேலூயா. பாதுகாப்பா இருந்த பட்டணத்தை என்ன செஞ்சிட்டானுங்க? பிடிச்சிட்டான். இப்ப ராஜா சொல்றான், இல்லப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், நீ என்ன செஞ்சிரு, என்ன விட்டு என்ன செஞ்சிரு, திரும்ப போயிரு, நீ என்ன கேட்டாலும் நான் அதை தருவேன், நீ என்ன கேட்டாலும் அதை தருவேன். அப்ப அவன் கொஞ்சம் பொன்னை என்ன செய்கிறானுங்க? சுமத்துகிறான். வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. மேல் 300 தாலந்து வெள்ளியையும் பொன்னையும் சுமத்தினான். அல்லேலூயா. சரி, நான் போகணும்னா நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? 300 தாலந்து வெள்ளி, 30 தாலந்து தங்கம். ஆமென். ராஜா என்ன செஞ்சாருங்க? இங்க அங்க தேடி கடைசியில் ஆலயத்துல கதவுல இருக்கிற தங்கத்து வரைக்கும் எடுத்தாச்சு. எடுத்து என்ன செஞ்சாச்சுங்க? அசீரிய ராஜாவுக்கு அனுப்பி வச்சாச்சு. ஆனாலும் தங்கத்தையும் வெள்ளியும் வாங்கிட்டு திரும்பவும் என்ன செய்யறானுங்க?
ஆமா, யுத்தத்துக்கு வந்து நிக்கிறான். அடுத்த வசனம் வாசிங்க. ஆ. ம். 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 17 வாசிங்க. 17. ஆகிலும் அசீரிய ராஜா லாகீசிலிருந்து ரப்சாக்கேயும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு அனுப்பினான். பாருங்க, தங்கத்தையும் வெள்ளியும் வாங்கிட்டு என்ன செஞ்சுட்டானுங்க? ஆமா, சரி சந்தோஷம், நீ தந்த தங்கத்துக்கும் வெள்ளிக்கு நன்றி, ஆனாலும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், அழிக்காம விட மாட்டேன், இந்த தேசம் எனக்கு வசமாக்காம நான் விட மாட்டேன்னு பெரிய சேனையை என்ன செய்தாங்க? எருசலேமுக்கு விரோதமாக அனுப்புகிறான். அல்லேலூயா. ஆமா, இப்ப இந்த சேனைகள் எல்லாம் வந்து என்ன செய்துங்க? நகரத்தை முற்றுகை போட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில அந்த ரப்சாக்கே என்கிற அந்த படை தளபதி சொல்லுகிற ஒரு வார்த்தை எங்கள் வாசிங்கள். 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவாகிய என் ஆண்டவனோட சபதம் கூறு. அப்ப சொல்ல, நான் 2000 குதிரையை தரேன், உன்னால 2000 பேர் இந்த குதிரை மேல ஏற பண்ண உன்னால முடியுமா? அந்த அளவுக்கு நீ பலம் இல்லாதவன், அந்த அளவுக்கு நீ பலம் இல்லாத. நாங்க நிறைய தேசத்தை ஜெயிச்சவங்க. இன்னொரு படி மேல போய் அவன் இடத்துல சொல்லுவான், இந்த தேசத்தை யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்படி கர்த்தர் தான் எங்களை அனுப்புனார். அல்லேலூயா. யார் தான் அனுப்புனாங்க? கர்த்தர் தான் அனுப்புனார். வாசிங்க. கட்டளை இல்லாமல் அழிக்க வந்தேனோ, போய் அழித்து போடு என்று கர்த்தர் என்னிடத்துல. எவ்வளவு ஒரு பொய் பார்த்தீங்களா? சத்துரு என்னைக்குமே பொய்ய நல்ல ஸ்ட்ராங்கா பேசுவான். அல்லேலூயா. பிசாசு எப்படிங்க பொய்யனும்? ஆமா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பும் போது சத்துரு எப்படி பேசுவானுங்க? பொய்ய பொருத்தமா பேசுவான், பொய்ய ஸ்ட்ராங்கா பேசுவான். ஆண்டவர் தான் சொன்னாரு அப்படிங்கிறான் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் தான் அழிக்கிறதுக்கு அனுப்புனார், கர்த்தர் தான் இந்த தேசத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன அனுப்புனார். அதனால கர்த்தர் தப்புவிப்பார் அப்படிங்கிற எசேக்கியாவின் வார்த்தைக்கு என்ன செய்யாதீங்க? செவி கொடுக்காதீங்க அப்படிங்கிறான். அல்லேலூயா. நீங்கள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வாசியங்கள் 19, 11. பசங்கள் யாராவது வாசிங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 19, 11. சங்கரித்த செய்தியை கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? அல்லேலூயா. எல்லா தேசத்தையும் இந்த அசீரிய ராஜா சங்கரித்த அந்த செய்தியை நீ கேட்டிருக்கும் போது உன்னை மாத்திரம் தப்ப விட்டுருமா? நீ மாத்திரம் தப்புவிப்பாயா? தப்பிக்கொள்ளுவாயா? நிச்சயம் நீ தப்புவது இல்லை என்பது போல அவன் சவால் விடுகிறான். அல்லேலூயா. ஒரு நிருபம் எழுதி அதை தன் ஜனங்களிடத்துல கொடுத்து அதை கொண்டு போய் எசேக்கியாவினிடத்துல கொடுக்க பொழுது எசேக்கியா என்ன செய்தானுங்களா? அந்த நிருபத்தை வாசித்துட்டு ஆண்டவருடைய ஆலயத்துல போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நிருபத்தை வச்சு அவன் என்ன செய்கிறான்? செபிக்கிறான், அழுகிறான். நாம ஆண்டவரே, எல்லா தேசங்களையும் அவன் ஜெயித்தது உண்மைதான், எல்லா தேசங்களின் தேவர்களும் அவர்களை தப்புவிக்காமற் போனதும் உண்மைதான். ஏன்னா அதெல்லாம் தெய்வமே இல்லை, அது வெறும் கல்லு மண்ணு தானே. நான் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். நான் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். வாசிக்கலாம் அந்த வேத பகுதி 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிங்க. 17. ம் 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 ஆகையால் அவைகளை நிர்த்துளியாக்கினான். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்பதை ராஜ்யத்தில் உள்ள எல்லா ராஜாக்களும் அறியும்படி நீங்களாக்கு ரட்சியம் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா. ஆமென். வசமாகும், சத்துரு வசமாகும் என்று எண்ணினதை விடுவித்து வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட்.
அவன் கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கீழே வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். ஆமே, இந்த ஜெயமெல்லாம் ஏற்கனவே நான் திட்டம் பண்ணினது. அசிரிய ராஜாவே, நீ ஜெயிச்ச ஜெயமெல்லாம் யாரு? நான் திட்டம் பண்ணினது. கடைசியில் நீ எங்கே வந்துட்ட? ஏன் ஜனங்களுக்கு விரோதமாகவே வந்துட்டியா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் அதில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். முடிவில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுவித்தார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, ஆமென், சத்துருவின் திட்டத்திற்கு வசமாகும் என்கிற எண்ணத்திற்கு கர்த்தர் என்ன செய்தாருங்க? விடுவித்தார். வாசிக்கலாம் அந்த வேத வசனத்தை. 19ஆம் அதிகாரம் 25 பாருங்க. நான் வெகு காலத்திற்கு முன்னே அதை நியமித்தேன். கேட்டதில்லையோ? நானே அதை, ஆமென், அவர் தான் அதை திட்டம் பண்ணாராம். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். போதுங்க, ஆண்டவர் நல்லவர். அப்ப இது எல்லாமே தேவனாலே தீர்மானம் பண்ணப்பட்டது. ஆமா, 28வது வசனம் பாருங்க, நல்லா இருக்கும். நீ எனக்கு விரோதமாய் கொக்கரித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால். என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க. அல்லேலூயா. நீ எனக்கு விரோதமாய், அவன் தேவனுக்கு விரோதமாய் என்ன செஞ்சானுங்களாம்? கொக்கரித்த வார்த்தைகளை கர்த்தர் செவிகளில் கேட்டாராம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், அவன் தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமா, தனக்கு விரோதமா பேசுகிற வார்த்தைகளை என்ன செய்யறாருங்க? கேட்டு கவனித்து பதில் அளிக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நடந்தது என்ன? 34, 35 வசனங்களை வாசிக்கும் போது, 34 சேர்த்து வாசிருங்களேன். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன். அல்லேலூயா. நான் ரட்சிக்கும்படி ஆதரவாயிருப்பேன். சத்துரு வசமாகும் என்று நினைத்த விஷயத்திலே நான் ரட்சிக்கும்படி ஆதரவாயிருப்பேன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நிச்சயமாய் சத்துரு வசமாகும் என்கிற காரியத்திலே விடுவித்து நம்மை வர்த்திக்க பண்ணுவார். ஆமாம். அடுத்த வசனம் சொல்கிறது, ஒரே ஒரு தேவதூதன். ஆமென். கர்த்தர் அனுப்பினார். எத்தனை பேருங்க? 1,85,000 பேர். ஆமென். ஒரே ராத்திரியில க்ளோஸ் மர்கயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர். சத்துரு வசமாகும் என்பதை இந்த 2026 யுத்தம் பண்ணி நமக்கு சொந்தமாக்கும்படி, நம்மை வர்த்திக்க பண்ணும்படி, முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். ஆமென். வசமானதை விடுவித்து வர்த்திக்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்ததாக, அவமானத்தை மாற்றி அனுக்கிரகம் பண்ணுவேன். எசேக்கியேல் 36:7. அவமானத்தை மாற்றி அனுக்கிரகம், ஆசீர்வாதத்திற்கு கட்டளையிடுவேன். அனுக்கிரகம் பண்ணுவேன். அனுக்கிரகம் என்றால் ஆசீர்வாதம் என்ற அர்த்தம். ஆமென். ஆதலால் இருக்கிற நான் வாசிங்க. என் உயர்த்துவேன், உங்களை சுற்றிலும் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி 37வது வசனத்தில், நான் அதை அனுக்கிரகம் பண்ணும்படி என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட்.
அப்போ அவமானத்தை மாற்றி என்ன செய்வாருங்களா? அனுக்கிரகம் பண்ணுவார். அது புறஜாதிகள் அந்த அவமானத்தை சுமக்கும்படி அவர் செய்வேன் என்று என்ன செய்கிறாருங்க? அவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 2026ஆம் ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கெல்லாம் அவமானப்பட்டோமோ அங்கெல்லாம் நம்முடைய அவமானங்களை மாற்றி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் காணும்படி நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் 36வது வசனத்தில் இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் தெளிவாக அழகாக எழுதியிருக்கிறத நாம் வாசிக்க முடியும். எசேக்கியேல் 36 கவனியங்கள் நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் சொன்னேன், இதை செய்வார். அப்ப பாலானதை அவர் என்ன செய்வாருங்களா? பயிர் நிலமாக்குகிற நல்ல தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தராகினால் நிர்மூலமானதை திரும்ப கட்டி பாலானதை பயிர் நிலமாக்குவேன். அப்ப அவமானத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற நல்ல தேவன் அவர். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்ப அந்த புதிய ஆண்டுல 2 காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சத்துருவின் வசமானதை விடுவித்து நம்மை வர்த்திக்க பண்ணுவார். 1. 2வது பாலானதை இன்னும் நிர்மூலமானவைகளை கர்த்தர் என்ன செய்வாருங்க? ஆசீர்வதிக்கும்படியாக அவர் அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லது அவமானப்பட்ட இடத்துல நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 2 ஆசீர்வாதங்களை தான் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அப்படி செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மிடத்துல செய்ய விரும்புகிற 3 காரியங்கள். ஆமென். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற 3 காரியங்கள். 1, வசனம் 9 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பண்படுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. நம்ம வசனம் 9 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பண்படுத்தப்படுவீர்கள். 2வதாக சுத்தமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 36ஆம் அதிகாரத்துல 23வது வசனம், புறஜாதிகள் நடுவிலே நீங்கள் ஆமென். ஆமென். நீக்கி நான் உங்களை என்ன செய்வேன்? சுத்தமாக்குவேன். உங்களை பண்படுத்துவேன், உங்களை சுத்தமாக்குவேன். 37வது வசனத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய முந்தின சீரை பார்க்க நமக்கு நற்சீர் உண்டாக்குவதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்ய விரும்புகிறாருங்க? பண்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம். பண்படுத்துதல் என்றால் என்ன? ஒரு நிலம் விதைக்கப்படுவதற்கு முன்பதாக அது என்ன செய்யப்பட வேணுங்க? பண்படுத்தப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அந்த நிலத்தில் தேவையில்லாத செடிகள் முற்கள் இதையெல்லாம் எடுத்து அதை நல்லா உழுது மண்ணெல்லாம் அப்படி என்ன செய்யணுங்க? மேலே எழும்பி திரும்ப ஒரு விசைக்கு 2 விசை உழுது அந்த நிலம் பண்படுத்தப்பட்ட பின்பு விதைத்தாதான் அந்த விதை எப்படி இருக்குங்க? ஆசீர்வாதமாக இருக்கும். அது வர்த்திக்க பண்ண முடியும். ஆமென். அப்போ தேவன் நம்மை பண்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்மை பண்படுத்தாமல் நம்மை வர்த்திக்க பண்ண முடியாது. நம்மை பண்படுத்தாமல் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. 9வது வசனத்தை வாசிக்கலாங்களா? கர்த்தர் நல்லவர். வாசிங்கள். பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆமென். அப்புறம்தான் பெருக்கும், அப்புறம்தான் பழுகும்படி செய்வார். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை பண்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. 2வது சுத்தமாக்க விரும்புகிறார். நம்ம அந்த வாசித்த 25வது வசனம் நம்ம என்ன செய்யறாங்க? சுத்தமாக்க
விரும்புகிறார். மூன்றாவது, நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். 37வது வசனம். ஆமென். நம்மை பண்படுத்த தேவனுக்கு விட்டு கொடுத்து நம்மை சுத்தமாக்க, அவர் சுத்த ஜலத்தை தெளிப்பேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த சுத்தமாக்குதலுக்கு நம்மை அர்ப்பணித்து அவர் நம்மை பெருக பண்ண வேண்டும், அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், முந்தின சீரை பார்க்கிற நற்சீர் கொடுக்க வேண்டும் என்று நாம் விண்ணப்பிக்கும் பொழுது தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ 2026ஆம் ஆண்டு நாம் பண்படுத்தப்படுகிற ஆண்டு. 2026ஆம் ஆண்டு இன்னும் நம்மை சுத்தமாக்குகிற ஆண்டு. 2026ஆம் ஆண்டு இன்னும் நாம் தேவனிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஆண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். இதில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நாம் தியானித்து நாம் செபிக்க போகிறோம். ஆமென். இந்த 36ஆம் அதிகாரத்தில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, ஆமென். வசனம் 8வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். இஸ்ரவேலின் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகி இஸ்ரவேலருக்கு உங்கள் கனிகளை கொடுப்பேன். ஆக்சுவலாக அங்கே எப்படி எழுதியிருக்குன்னா, இஸ்ரவேல் மரங்களேன்னு எழுதியிருந்தா கொஞ்சம் கரெக்டு தான். ஆமென். மரம் தான் கொப்புகளை விடும், மலை கொப்பு என்ன செய்யாதுங்க, விடாது. ஆமென். ஆனால் இங்கே ஆண்டு சொல்லுகிறார், இஸ்ரவேலின் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகி இஸ்ரவேலருக்கு கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் தம்முடைய ஜனத்தை குறித்து சொல்லுகிற, ஆமென், ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. அல்லேலூயா. நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கும்படி நான் உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. தேவனுடைய பண்படுத்துதலுக்கும் தேவனுடைய சுத்தமாக்குதலுக்கும் தேவனுடைய விண்ணப்பத்தின் ஆவிக்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது நாம் ஜனங்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாய், விசேஷமாய் தேவ ஜனங்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஆமென். தங்கள் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு கனி தருகிற ஆசீர்வாதமான வாழ்க்கை கர்த்தர் இந்த 2026 உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். உங்கள் நிமித்தம் அநேகர் தேவனுடைய விடுதலையை பெறப் போகிறார்கள். அல்லேலூயா. கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த கனிகள் எல்லாம் உங்களிலிருந்து வெளிப்பட போகிறது. உங்கள் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட போறாங்க. உங்கள் நிமித்தம் அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாக போகிறது. அல்லேலூயா. தேவன் அதை செய்ய வல்லவர். ஆமென், ஆமென். இரண்டாவதாக வசனம் 12 நடமாட பண்ணுவேன். நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பது இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் நீ என்ன செய்வதில்லை, சாக கொடுப்பது இல்லை. மரணம் என்பது இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய வரும் நாட்களே இதை குறித்து தியானிக்கணும், அதிகமான கிருபைகளை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆண்டவர் நல்லவர். ஆமென். சாக கொடுப்பது இல்லை. இந்த வார்த்தை மாத்திரம் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். நமது நிமித்தம் ஜீவன், நமது நிமித்தம் ஒரு பிழைப்பு, நமது நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம். ஆமென். இனிமேல் நீ சாக கொடுப்பது இல்லை. ஆமென், ஆமென். நமக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நமது நிமித்தம் அநேகரை உயிர்ப்பிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆமா, எலும்புகள் எல்லாம் சேனைகளாய் எழுந்து நிற்க வைக்க தேவனால் ஆகும். ஆமென், ஆமாம். நாம் வார்த்தை, நம்முடைய வார்த்தை நிமித்தம் பிழைப்பு, நமது நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இனி நீ சாக கொடுப்பது இல்லை என்று ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். சரி, மூன்றாவதாக பரிசுத்தத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார்.
இந்த 23வது வசனத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? கர்த்தர் நம்ம என்ன செய்ய போறாருங்களா? பரிசுத்தத்தை அவர் நமக்கு தருவார். வாசிக்கலாம். ம் 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 நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த 2026ல் கர்த்தர் நம்ம என்ன செய்வாருங்களா? பரிசுத்தம் என்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். 26ல் சொல்லுகிறார், நவமான இருதயத்தை தருவேன். ஆமென். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, சான்பால் சொல்லு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கல்லான இருதயம் கர்த்தர் எடுத்து போடுவார். அல்லேலூயா. நீங்கள் யார் இருதயமெல்லாம் கல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இருதயத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போறாருங்க? மாற்ற போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆமாம், கல்லா இருக்குதே ஆண்டவரேன்னு புலம்புனீங்களா, அந்த இருதயமெல்லாம் இனி நவமான இருதயமாய் ஆண்டவரால் முடியும். ஆமென். அவர் கர்த்தர் வேற இருதயத்தை கர்த்தர் தருவாராக. 30வது வசனத்தை வாசிப்போம். இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் பெருக பண்ணுவேன். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமா ஆமா, புறஜாதிகளுக்கு மத்தியில அல்லேலூயா ஒரு பெருக்கம். பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை நீங்கள் அடைவது இல்லை. கர்த்தர் ஒரு பெருக்கத்தை தருவார். அல்லேலூயா. ஆமா ஆமா, நான் ஒரு காரியத்தை செஞ்சேன், அதுல எல்லாம் குறைபட்டுட்டு அப்படிங்கிற நிந்தை இனி உங்களுக்கு வருவது இல்லை. கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். ஆமென். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. ஆமென். கடைசியாக வசனம் 38 பண்டிகை காலங்களில் இருக்கிறதோ பட்டணங்கள் நிரம்பி இருக்கும், நிரம்ப பண்ணுவேன். ஆமென். கர்த்தர் என்ன செய்வாருங்களா? நிரம்ப பண்ணுகிற ஆண்டவர், நிரம்பி இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். 5 ஆசீர்வாதங்களை பார்த்துருக்குறோம். ஒப்புகளை விட்டு கனி கொடுப்பீர்கள், சாக கொடுப்பது இல்லை, பரிசுத்தம், நவமான இருதயத்தை கர்த்தர் தருவார். 4வது பெருக்கத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. 5வதாக என்ன செய்வார்களா? நிரம்ப பண்ணுவார். நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம், நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சமூகத்தில் பிரைஸ் எல்லாம் எல்லாரும் அப்படி எழுதுன்னு இருப்போம். ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஒரு 2 நிமிஷம் நல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில் நிரம்பி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தூக்கத்தில் கேட்டிருந்தாலும் ஆண்டவர் வார்த்தை மாறாது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் தயவு செய்து உள்ள நில்லுங்க. ஆமாம், ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து கையை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம்.